Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் பெரட்டல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த சிக்கன் பெரட்டலை நான் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட்ல தான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதுல அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டாக 1 வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அப்படியே செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் மேரினேட்லாம் பண்ணல, அப்படியே தான் செய்ய போகிறேன். கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் இதோட சேர்த்துக்கோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனை நல்லா அந்த பட்டர்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி விடுங்க. சிக்கனில் அந்த பட்டர் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் பட்டர் சேர்த்து செய்கிறப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி சிக்கன்லேருந்தே ரிலீஸ் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்ல. இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நல்லா சுட சுட சாதத்துக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதை விட சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.